வணக்கங்க. கஸ்டமர் ஃபோன் பண்ணி, "தம்பி ஃப்ரிட்ஜை தொட்டால லைட்டான ஷாக் அடிக்கிற மாதிரி எல்லாம் விருன்னு இருக்குப்பா, என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாருங்கன்னாங்க." சார் நம்மளும் நிறைய கஸ்டமர் வீட்டுக்கு போய் பார்த்தா எர்த்தில் வந்து லைட்டாக சப்ளை வந்த மாதிரி இருக்குது. சார் எர்த் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு, "இதோ இருக்கு பாருப்பா" அப்படின்னாங்க. "என்ன சார் எர்த்தை சிமெண்ட் போட்டு மூடி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு" அவங்கள்ட்ட ஒரு பாரியை வாங்கி நானே கொத்துனேன். ஓரளவுக்கு ஆழம் எடுக்க கல் தான் வந்துச்சு. என்னடா அவ்வளோ கல்லை போட்டு மூடி வச்சிருக்காங்க, கலவையை போட்டு மூடி வச்சிருக்காங்க, நல்லா ஆழமாகவும் தோண்டினேன். தோண்டத்தோட ஃபுல்லாகவே மண்ணாக தான் வந்துச்சு. என்னடா கம்பி காப்பர் கம்பி எதையுமே காணும், சும்மா பைப்பு மட்டும் தான் அடிச்சு வச்சிருக்காங்களான்னு பார்த்தா நல்லா ஆழமாக தோணுனதுக்கப்புறம் கம்பி போட்டிருக்காங்க. சார்ட்டே கேட்டேன், "சார் என்ன சார் ஜே கம்பி தான் போட்டிங்களா, துரு பிடிச்ச மாதிரி இருக்குது, மாற்றணும்" அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஓரளவுக்கு அங்கே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மணல் வர வரைக்கும் க்ளீன் பண்ணணும். ஏன்னா மண் போட்டிருப்பாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விடணும். இந்த தண்ணி எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. எர்த்து வந்து ஈரப்பதமாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு பக்காவான வேல்யூ கிடைக்கும். எர்த்தும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சார். ஓரளவுக்கு ஃபுல்லாகவே தண்ணியை விட்டுட்டு நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், "இது தொட்டி மாதிரி பண்ணி சிமெண்ட் கட்டை வச்சு கட்டுங்க சார், மணல் தான் இருக்கணும்" அப்படின்ட்டு. வேல்யூ செக் பண்ணால் வந்து எர்த்து டு லைவ் வந்து 218, 220 கிட்ட வந்துச்சு. சரி நியூட்ரல் டு எர்த்து வேல்யூ செக் பண்ணால் வந்து க்ளோஸ் டு 0, 1, 2 இருக்கலாம், 0 இருக்கலாம். எர்த்து ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. வரேங்க, பாய்ங்க.